கடலூர் அருகே இடப்பிரச்சனையில் 6 பேர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நரகப்பாடி கிராமத்தில் இளையராஜா என்பவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த அமிர்தலிங்கம் என்பவருக்கும் இடப்பிரச்சனை சம்பந்தமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திடீரென இளையராஜா தரப்பினர் அமிர்தலிங்கம் மற்றும் 5 பேரை பயங்கர ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். படுகாயமடைந்த அமிர்தலிங்கம் தரப்பினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து ஸ்ரீ முஷ்ணம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் ஒன்றியத்தில் அமராவதி ஆற்றில் முறைகேடாக கிணறு அமைத்து மூலனூருக்கு குடிநீர் எடுத்ததைத் தொடர்ந்து புதுப்பை பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தைக்கு வந்த தாராபுரம் வட்டாட்சியரை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. முறைகேடாக வெட்டப்பட்ட கிணறுகளை மூடக்கோரி வெள்ளக்கோவில் அதிமுக ஒன்றிய குழு தலைவர் வெங்கடேச சுதர்சன் தலைமையில் பொதுமக்கள் ஆற்றில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசின் அதிகாரிகளும் ஆளுங்கட்சியினரும் தேர்தல் நடத்தை விதி அமலில் உள்ள காலத்திலும் அடாவடித்தனமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எந்தவித ஆவணங்களும் இல்லாமல், எந்தவித ஆணையும் இல்லாமல் அடாவடித்தனமாக ஆளுங்கட்சி என்கின்ற கோதாவில் அத்துமீறி வந்து பறைக்கிறார்கள். ஊர் பொதுமக்கள் எல்லாம் கூடி அதை தடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய காவல்துறை இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க. அதேபோல் தாராபுரம் தாசில்தார் வந்திருக்காங்க. வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த பணியை நிறுத்தி விடுவதாக கூறியிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் மூலனூர் டவுனில் உள்ள பொதுமக்களுக்கு குடிநீர் வேண்டுமென்றால் அவர்களுக்கு வேறு எங்கிருந்து வேணாலும் கொண்டு செல்லலாம். திருவள்ளூர் அருகே விடியா அரசின் திறனற்ற ஆட்சியால் அம்மா பூங்கா மதுக்கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். வெண்மனம்புதூர் கிராமத்தில் அதிமுக ஆட்சியில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் ஒரே வளாகத்தில் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் விடியா ஆட்சியில் முறையான பராமரிப்பு இல்லாததால் இப்பகுதி முழுவதும் முட்புதர்கள் வளர்ந்து மது கூடாரமாக மாறியுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை முடக்குவதில் விடியா திமுக அரசு அக்கறை காட்டுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். வடலூர் வள்ளலார் பெருவெளியில் சர்வதேச வள்ளலார் கட்டுமான பணியின் போது தோண்டப்பட்ட பள்ளத்தில் பழங்கால கட்டிடக்கலையான செம்புரான் கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்களின் எச்சங்கள் கண்டறியப்பட்டதால் வரலாற்று சின்னமாக வடலூர் பெருவெளியை பாதுகாக்க வேண்டுமென பார்வதிபுரம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் பெருவெளியில் ராமலிங்க அடிகளார் தோற்றுவித்த சத்தியஞான சபை அமைந்துள்ளது. விடியா திமுக அரசு வள்ளலார் புகழை உலகம் முழுவதும் கொண்டு செல்லப் போகிறோம் என்று கூறி சுமார் 100 கோடி மதிப்பில் வள்ளலார் பெருவெளியில் சர்வதேச மையம் அமைப்பதாக கூறி அறிவிப்பு வெளியிட்டு கடந்த 1 மாதத்திற்கு முன்பு அடிக்கல் நாட்டியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிலங்களை தானமாக கொடுத்த பார்வதிபுரம் மக்கள் மற்றும் சன்மார்க்க அன்பர்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தனர். இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி கங்கபூர்வாலா மற்றும் சத்யநாராயண பிரசாத் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது செம்புரான் கற்களின் எச்சம் தொடர்பாக ஆய்வு செய்து தொல்லியல் நிபுணர் குழுவினர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென உத்தரவிட்டனர். தற்போது தற்காலிகமாக வள்ளலார் பெருவெளியில் விடியா திமுக அரசு கட்டுமான பணியை நிறுத்தியுள்ளது. இதனிடையே பார்வதிபுரம் மக்கள் வரலாற்று சின்னமாக வடலூர் பெருவெளியை பாதுகாக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் சேர்க்காட்டில் உள்ள திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் பட்டியலின மாணவர்கள் தேர்வு நுழைவுச் சீட்டு கேட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த நவம்பர் மாதம் பட்டியலின மாணவர்களுக்கு பயிற்றுக் கட்டணம் இலவசம் என்றும் தேர்வு கட்டணம் மற்றும் இதர கட்டணங்களை மாணவர்கள் செலுத்த வேண்டும் என்றும் பல்கலை நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டது. பருவத் தேர்வுகள் தொடங்க உள்ள நிலையில் தேர்வு கட்டணம் செலுத்தாத மாணவர்களுக்கு நுழைவுச் சீட்டு வழங்காததால் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு இல்லை, எந்த கல்வி கட்டணமும் இல்லை தான் சொன்னாங்க. நாங்கள் ஜாயின் பண்ணும்போது அதே தான் சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில் நாங்களும் வந்து ஜாயின் பண்ணோம். இந்த 1 இயர் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஆண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கூட எது சொல்லலை, எக்ஸாம் வந்து வரும்போது தான் இந்த ஆண்டுக்கான கல்வி கட்டணம் இங்கே வந்து கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆல் டிக்கெட் கொடுப்போன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோன்னா எங்களுக்கு அப்புறம் வரவங்களுக்கும் எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன இருந்ததோ அதுவே எங்களுக்கும் வேண்டும். தூத்துக்குடி காமராஜ் நகர் பகுதியில் மின்கம்பத்தில் பழுது நீக்கும் பணிக்காக சென்றபோது மின்கம்பம் உடைந்து விழுந்ததில் மின்வாரிய ஒப்பந்த பணியாளர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா நகரைச் சேர்ந்த 27 வயதான பெத்துக்குமார் என்பவர் மின்கம்பத்தில் பழுது பார்த்து கொண்டிருக்கும் போது மின்கம்பம் உடைந்து விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். பணியின் போது மரணமடைந்த மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு மற்றும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களின் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவிலில் மது போதையில் பெட்ரோல் குண்டு வீசிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சிதம்பரம் மீன் சுருட்டி சாலையின் மேம்பாலத்தில் இளைஞர் ஒருவர் நின்று கொண்டு மது பாட்டிலில் பெட்ரோலை ஊற்றி கீழே எறிந்துள்ளார். இதனால் ஏற்பட்ட சத்தத்தால் பதற்றமடைந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் அளித்த நிலையில் விரைந்து வந்த போலீசார் அந்த நபரை கைது செய்தனர். விடிய ஆட்சியில் மது போதையில் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே செம்மங்குடியில் குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செம்மங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட அம்பேத்கர் நகர், கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் நிலத்தடி நீரானது கடல் நீர் உட்புகுந்து பாதிக்கப்பட்டுள்ளதால் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் 3 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தொடர் சோதனை நடத்தினர். கடந்த 24ஆம் தேதி சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி அலுவலகத்தில் சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்பு போலீசார் 1,20,000 ரூபாய் கணக்கில் வராத பணம் கைப்பற்றி விசாரணை நடத்தினர். அப்போது பேரூராட்சி தணிக்கை அதிகாரிக்கு லஞ்சம் கொடுப்பதற்காக இத்தொகை வைக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து சேத்தியாத்தோப்பு தேர்வுநிலை பேரூராட்சியின் செயல் அலுவலர் சீனிவாசனின் வடலூர் இல்லம், உள்ளாட்சி நிதி தணிக்கையின் உதவி இயக்குனர் பூங்குழலியின் கடலூரில் உள்ள வீடு, உள்ளாட்சி தணிக்கை குழுவின் ஆய்வாளர் விஜயலட்சுமியின் வீடு ஆகிய 3 இடங்களிலும் கடலூர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மீது மற்றொரு லாரி மோதிய விபத்தில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். படப்பை பகுதியில் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி முன்னால் சென்று கொண்டிருந்த மற்றொரு லாரி மீது மோதி விபத்தில் சிக்கியது. இதில் லாரி ஓட்டுநர் கருணாநிதியின் கால்கள் துண்டாகி படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மறைமலை நகரில் ஸ்கேட்டிங் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கு டெண்டர் விடுவதற்கு முன்பே பணிகள் துவங்கப்பட்டதன் மூலம் விடியா திமுக அரசு விசித்திர ஊழலை அரங்கேற்றியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சி 8வது வார்டு பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் உள்ளது. இங்கு சுமார் 1,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்கேட்டிங் விளையாட்டு தடம், கூடைப்பந்து, கைப்பந்து உள்ளிட்ட விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. ஆனால் டெண்டர் விடுவதற்கு முன்பே பணிகள் துவக்கப்பட்டு பணிகள் இறுதி கட்டத்தை எட்டிய நிலையில் முறையாக பணிகள் நடைபெறவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் மூலம் விடியா திமுக அரசின் விசித்திர ஊழல் அம்பலமாகியுள்ளது. முறையா பின்பற்றப்படாமல் ஏற்கனவே அந்த ஒப்பந்தாருக்கு அந்த பணிகளை கொடுத்ததால இப்போ நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. இதுவரையிலும் பயன்படுத்தப்படாமலே அந்த ரோடு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஆண்ட்ரல்ஸ்லாம் போட்டுருக்காங்க. எல்லாம் சரிஞ்சு உடைஞ்சி கீழே விழுந்து போயிருக்கு. இதை நகராட்சி நிர்வாகம் முறையாக கண்காணிக்காமல் இருக்கிறதுக்கும், இந்த மாதிரி தரமற்ற ஒப்பந்தாரர்களை கொடுத்து, அவர் முன்னெடுப்பு ஒப்பந்தாரர்களை கொடுத்து அந்த பணிகளை தரம் இல்லாமல் செய்திருக்கோம். இந்த மக்களோட வரிப்பணம் தான் இதில் வீணாகுது என்ற குற்றச்சாட்டை நான் இந்த இடத்துல வைக்கிறேன். இதை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நான் தெரியப்படுத்தியிருக்கேன். அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. அந்த நடவடிக்கையை எடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தாரர் மீதும் கரெக்டான நடவடிக்கைகள்னு கேட்டுக்கிறேன். நன்றி. நீலகிரி மாவட்டம் உதகையில் நிலவி வரும் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள புல்வெளி தளத்திற்கு லாரிகள் மூலம் தண்ணீர் தெளிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. சர்வதேச சுற்றுலா தலமான அரசு தாவரவியல் பூங்காவில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் மலர்கள் மற்றும் புல்வெளி மைதான தளத்திற்கும் லாரிகள் மூலம் பூங்கா நிர்வாகம் தண்ணீர் தெளிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மலர்களுக்கே நீரில்லாத சூழலில் வரும் நாட்களில் சுற்றுலா பயணிகளுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க விடியா அரசின் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கும் பந்தலை முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செல்லூர் ராஜு தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிபுத்திசாலி IPS படித்த அண்ணாமலை பூத் ஸ்லிப் குறித்தும் வாக்காளர் பட்டியல் குளறுபடி குறித்தும் இப்போது பேசுகிறார், ஏன் தேர்தலுக்கு முன்பு பேசவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஒருவர் போனில் பேசியதை டேப் செய்து வெளியிடக்கூடிய திறமை படைத்த அண்ணாமலை, கட்சியினர் ஊழல் பட்டியலை வெளியிடும் அண்ணாமலை, வாக்காளர் பட்டியலிலிருந்து பாஜக வாக்காளர்கள் விடுபட்டு போயுள்ளனர் என முன்பே சொல்லியிருக்க வேண்டாமா என்றும் வினவியுள்ளார். மறைமுகமாக அது யாருக்கும் தெரியாமல் பேசினது டேப் பண்ணி வெளியிடக்கூடிய திறமை படைச்சவர், யாருக்கும் தெரியாதெல்லாம் நான் சொல்லி கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்றவர். இந்த வாக்காளர் படிவத்தில் மட்டும் பாரதிய ஜனதா வாக்காளர்கள் விட்டு போயிருக்காங்க, இந்த ஒரு தொகுதியில் இதுதான் விட்டு போயிருக்காங்கன்னா மற்ற தொகுதியிலாம் என்ன ஆச்சு? மற்ற தொகுதியில் இதே மாதிரி போயிருக்கா?
என்பதை ஒரு மாநில தலைவர் சொல்லணும்ல. சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் 10 வயது சிறுமி மாடு முட்டி படுகாயம் அடைந்த நிலையில் மாடுகள் தெருவில் சுற்றித் திரிவதை கட்டுப்படுத்த விடியா அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீலம் பாசா தர்கா பகுதியைச் சேர்ந்த கோபி என்பவரின் 10 வயது மகள் அந்த பகுதியில் உள்ள கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது அந்த வழியாக வந்த மாடு முட்டி தூக்கி வீசப்பட்டார். இதில் காயமடைந்த சிறுமி சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் மாடு முட்டி முதியவர்கள் 2 உயிரிழந்தும் கூட தெருவில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த விடியா அரசின் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த ஏரியா ஆளே கிடையாது. இந்த ஏரியா யாருக்கும் மாடு வச்சது கிடையாது. பக்கத்து ஏரியாலேருந்து இங்கே வந்து கட்டுறாங்க மாடு. அது ரயில்வே இடத்துல வந்து கட்டின்னு இருக்கிறாங்க. அது யாரும் கேட்க மாட்டுறாங்க. மாடு பாட்டுன்னு மானாவரியாக வருது. ஏன்னா குழந்தைங்க நிறைய இருக்குது. இங்கே குழந்தைங்க இப்போ ஸ்கூல் லீவ் எடுக்கலை. குழந்தைங்க வந்து இப்போ ஸ்கூல் லீவில் நிறைய பேர் வெளியே தான் குழந்தைங்க விளாடாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாடுங்களை அவுத்து விட்டா அப்படி நைட்லேயும் அந்தமாரி தான் வருது, பகல்லையும் அந்த மாதிரி தான் இருக்கிற வண்டியெல்லாம் வச்சு தள்ளி போயினே இருக்குது. எல்லாமே குடும்பமே ஐசு வரல ஐதுங்க நடக்கிறோம். மாட்டுக்கு சொந்தக்காரங்கிட்ட சொன்னால் எனக்கு தெரியாதுன்ட்டு போகிறோம். நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம். என்ன போகிறோங்கன்னா அந்த ஒரு கவுன்சிலரு எடுக்காதீங்க கேமரா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அதே புள்ளிக்கு அவங்க புள்ளிக்கு நிலைமை வந்தால் அவங்க புள்ளிக்கு இந்தமாரி வந்தால் அந்தமாரி சொன்னால் ஒத்துக்குவாங்களா? இந்த ஏரியாவில் நிறைய மாடுங்க வந்து குழந்தைங்க ஒரு குழந்தை கூட மேலே முடியல, வந்து விளாட முடியல, வந்து தான் தூக்குது, அப்படியே தூக்கி போட்டுடுது. பெரியவங்களாம் பயப்படுறோம் கடைக்கு போகிறது. நாங்கள் 2 மணி 3 மணிக்கு வர டைமு மாடு 24 hours இந்த ஏரியாக்குள்ளே வந்து தான் இருக்குது. சொன்னாலும் சிரிச்சுன்னு தான் போகிறானுங்க மாட்டுக்காரனுங்க. அது கவனிப்பு கிடையாது. பிடிச்சி மதுரையில் பாஜக தேர்தல் பணிக்குழு நிர்வாகிகளை கண்டித்து அக்கட்சியினரே போஸ்டர் ஓட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி பாஜக நிர்வாகிகளான சசிகுமார், வெற்றிவேல், சின்னசாமி, இருளப்பன் ஆகிய 4 பேர் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் பூத் ஏஜென்ட்டுகளுக்கு கொடுக்கப்பட்ட நிதியில் 40 லட்சம் ரூபாய் வரை சுருட்டிய பாஜக நிர்வாகிகள் 4 பேர் மீது நடவடிக்கை எடு என்று பாஜகவினரே போஸ்டர்கள் ஒட்டி அதனை சில மணி நேரங்களிலேயே கிழித்தெறியப்பட்ட சம்பவம் அக்கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் வீடு கட்டும் வரைபடத்திற்கு ஒப்புதல் வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிங்கம்மாள் தெருவை சேர்ந்த வாசுதேவன் என்பவர் வீடு கட்டுவதற்காக நகராட்சி அலுவலகத்தில் உள்ள நகர அமைப்பு அலுவலகத்தை தொடர்பு கொண்டுள்ளார். இவரிடம் கட்டிட அமைப்பு வரைவு ஆய்வாளர் ஜோதிமணி 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் புகார் அளித்த வாசுதேவன் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை ஆய்வாளர் ஜோதிமணியிடம் கொடுத்தபோது மறைந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்ட சுற்று வட்டார பகுதிகளில் கடும் வறட்சிக்கு மத்தியிலும் சுற்றுலா பயணிகளின் கண்ணை கவரும் வகையில் ஜெகரண்டா மலர்கள் பூத்து குலுங்குகிறது. கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் கடும் வறட்சி நிலவி வருகிறது. இந்த நிலையிலும் இயற்கையின் அழகை மெருகேற்றும் வகையில் சாலையின் ஓரங்களில் ஜெகரண்டா மலர்கள் பார்வையாளர்களை கவரும் வகையில் பூத்து குலுங்குகிறது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் ஊருக்குள் வர மறுத்த அரசு பேருந்தை பொதுமக்கள் சிறைபிடித்து முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாங்குநேரியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் தனது நண்பருடன் மதுரையிலிருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் வேந்தன்குளம் பகுதியில் ஏறியுள்ளார். நாங்குநேரிக்கு பயணச்சீட்டு கேட்டபோது நடத்துனர் நாங்குநேரிக்கு செல்லாது என கூறியதை தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் நாங்குநேரி சென்ற பேருந்தை பொதுமக்கள் உதவியுடன் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. பேருந்து நிறுத்த வழித்தடத்தில் நாங்குநேரி இருந்தும் சபாநாயகர் அப்பாவு நாங்குநேரி ஊருக்குள் அரசு பேருந்துகள் செல்ல வேண்டாம் என வாய்மொழி உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விடியா அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக போலிப்பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் நாராயணன் வீட்டை அகற்றி விடியா திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பானாவரம் அடுத்த போலிப்பாக்கத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருப்பவர் நாராயணன். இவரது குடும்பம் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளதால் அவருக்கு நத்தம் புறம்போக்கு இடத்தில் வசிக்கும்படி இடம் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக நாராயணன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டதால் அப்பகுதியில் உள்ள திமுக மற்றும் பாமகவினரும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அவரது வீட்டை அகற்றியுள்ளனர். இதனால் வாழ்விடத்தை இழந்து நாராயணன் மற்றும் அவரது குடும்பத்தினர் என்ன செய்வதென்று அறியாமல் நடுத்தெருவில் தவித்து வருகின்றனர். நான் கடந்த தேர்தலில் ஏடிஎம்கேக்கு ஆதரவாக ஏல் விஜயன் அவர்களுக்கு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டதுனால என் மீது வன்மை கொண்டு டிஎம்கே சேர்ந்தவர்களும் பாமகவை சேர்ந்தவர்களும் என்னுடைய வீட்டை எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு
என்னுடைய மனைவி, குழந்தைகள், எங்கள் பாட்டி எல்லாமே வீட்டில் இருக்க சொல்ல அவங்க அதில் அப்ரூவ் படுத்தாமல் முன் அறிவிப்பு எதுவும் இன்றி தாசில்தார், ஆர்ஐ, விஓ இருக்கிற மீதி மாற்றுக் கட்சிக்காரர்களோடு சேர்ந்து என்னுடைய வீட்டை எல்லாம் பிரித்து அப்ரூவ் படுத்திவிட்டார்கள். அதில் இருந்த என்னுடைய நகை மற்றும் பணம் அனைத்தும் காணவில்லை. அந்த வீட்டினுடையக்கான சேதாரம் இல்லை. நான் என்னுடைய குழந்தையோட, ஊனமுற்றோர் குழந்தையோட நடுத்தெருவில் இருக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே விடியா திமுக தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவிற்கு குப்பை அள்ளும் வாகனத்தில் பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை எடுத்து வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். பெரணமல்லூர் பகுதியில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பழங்கள், இளநீர், குளிர்பானங்கள் உள்ளிட்ட பொருட்களை பேரூராட்சிக்கு சொந்தமான குப்பை அள்ளும் வாகனத்தில் எடுத்து வந்தது அங்கிருந்த மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சிபிஐ மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி நிர்வாகி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவிலூரை சேர்ந்த பாலு பாரதி சிபிஐ மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி மாவட்ட குழு உறுப்பினராக உள்ளார். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ள நிலையில் குஜிலியம்பாறை அருகே உள்ள கிராமத்தில் 10 வயது மகளுடன் வசித்து வரும் பெண்ணுடன் கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது. கள்ளக்காதலி வீட்டில் இல்லாத நேரத்தில் 10 வயது சிறுமிக்கு பாலு பாரதி அடிக்கடி பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். இதை அறிந்த சிறுமியின் தாய் வடமதுரை அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளித்ததின் பேரில் பாலு பாரதியை போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தின் மின்னணு பெயர் பலகை சீன மொழியில் இயங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்தின் மின்னணு பெயர் பலகையில் தமிழ் மொழி இல்லாமல் சீன மொழியில் வழித்தடங்கள் ஒளிபரப்பாகியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழிக்கே எதிர்ப்பு தெரிவிக்கும் விடியா அரசு சீன மொழியுடன் அரசு பேருந்தை இயக்கியது பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. ஏற்கனவே குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதள நிகழ்ச்சிக்கு விளம்பரம் செய்த விடியா திமுக இந்திய கொடிக்கு பதிலாக சீன கொடியை பயன்படுத்தி சர்ச்சைக்கு உள்ளாகி இருந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் கடந்த சில நாட்களாக பிஎஸ்என்எல் சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்டதால் மலை கிராம மக்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். பூம்பாறை, மன்னவனூர், குண்டுப்பட்டி உள்ளிட்ட 10க்கு மேற்பட்ட மலை கிராமங்களில் பிஎஸ்என்எல் சேவை மட்டுமே கிடைப்பதால் அங்கு வசிக்கும் 30,000க்கு மேற்பட்ட மக்கள் இச்சேவையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பிஎஸ்என்எல் சேவை பாதிக்கப்பட்டதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். எனவே பிஎஸ்என்எல் சேவை தடையில்லாமல் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சரிவர இயங்குவதில் பிஎஸ்என்எல் டவர் மழை காலமாக இருந்தாலும் சரி, காட்டுத்தீ பரவும் காலங்களாக இருந்தாலும் சரி, ரோட்டு வேலை செய்யும் காலங்களாக இருந்தாலும் சரி, 8 நாட்கள், 6 நாட்கள், 3 நாட்கள், 2 நாட்கள் என பல முறை தடைபடும் பிஎஸ்என்எல் டவர். எங்கள் மேல்மலை விவசாயிகள் ஒரு 108 ஆம்புலன்ஸை அழைக்க வேண்டும் என்றால் அழைக்க முடிவதில்லை. மருத்துவரை, கர்ப்பிணி பெண்களை அழைத்து கொண்டு மருத்துவரை பார்க்க வேண்டும் என்றால் தொலைத்தொடர்பே சுத்தமாக இருப்பதில்லை. இதனால் எங்கள் மேல்மலை விவசாயிகள் தொடரும் அவல நிலையில் அலையும் ஒரு சூழலை உருவாகி உள்ளது. காது கொடுத்து கேட்காத பிஎஸ்என்எல் நிர்வாகம் தொடர்ந்து அலக்களிப்பு செய்து வருகிறது. கோவையில் தனியார் பேருந்து முன் பாய்ந்து இளைஞர் தற்கொலை செய்து கொள்ளும் சிசிடிவி காட்சி வெளியாகி நெஞ்சை பதைப்பதைக்க வைத்துள்ளது. கோவை சாய்பாபா காலனியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவருக்கு சற்று மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு உயர் இரத்த அழுத்த பிரச்சனை இருந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 21ஆம் தேதி தாய் லட்சுமி மற்றும் பாட்டி ஷியாமளா ஆகியோர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது பேருந்து நிறுத்தத்திற்கு நடந்து சென்றபோது இளைஞர் திடீரென தனியார் பேருந்து முன்பாக பாய்ந்துள்ளார். இதில் பேருந்தின் சக்கரம் தலையில் ஏறிய நிலையில் ஆனந்த் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வியாபாரி மீதான தாக்குதலை கண்டித்து வர்த்தகர்கள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர்.
கூரைநாடு பகுதியை சேர்ந்த சுந்தர் சீர்காழியில் செருப்பு கடை நடத்தி வருகிறார். இவருக்கும் வக்கீல் இளையராஜா என்பவருக்கும் இடையேயான தகராறில் இளையராஜா தாக்கியதில் காயமுற்ற சுந்தர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சைக்கு பின்னர் இரு தரப்பினரும் காவல்துறையில் அளித்த புகாரின் பேரில் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உரிய விசாரணை நடத்தாமல் வியாபாரி சுந்தர் மீது நடவடிக்கை எடுத்த காவல்துறையை கண்டித்து சீர்காழி நகரில் வர்த்தகர்கள் திடீர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் 4 மாதங்களுக்கு பிறகு குளிக்க அனுமதித்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த டிசம்பர் மாதம் தென் மாவட்டங்களில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் மணிமுத்தாறு அருவியில் தடுப்புகள் சேதமடைந்தது. சீரமைப்பு பணிகள் முடிவுற்றதால் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். கோடை வெயில் வாட்டி வதைப்பதால் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். அடிப்படை வசதிகளை சீரமைக்காமல் நுழைவு கட்டணம் மட்டும் அதிக அளவில் வசூலிக்கப்படுவதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொஞ்சம் அந்த பெண்களுக்கு கழிப்படை வசதி மட்டும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். வரதுக்கு 40 ரூபா, வண்டிக்கு தனியாக பேசுகிறாங்க, எல்லாமே நல்லது தான். அதுக்கு தக்கன பெண்களுக்கு கழிப்படை மட்டும் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே குடிநீர் வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பூத்தாம்பட்டி வஉசி நகரில் கடந்த 20 நாட்களாக முறையான குடிநீர் வழங்காததால் காலி குடங்களுடன் வேடசந்தூர் வடமதுரை சாலையில் அமர்ந்து அப்பகுதிவாசிகள் போராட்டம் நடத்தினர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு உடனடியாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.